ஓகே, ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட். அதாவது டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற அரித்மெட்டிக் டாப்பிக்கில் என்னென்ன மாதிரியான சம்ஸ்லாம் கேட்பாங்க, எத்தனை வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். சரியா? சும்மா ஒரு ஐடியா தான். இன்றைக்கி சம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அந்த கிளாஸ் நேற்றே கொடுக்க வேண்டியது லைவில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. வாய்ஸ் சுத்தமாக கேட்கவே இல்லை. ஸோ அதனால் ரெக்கார்டடாக சரி பண்ணிவிட்டு ரெக்கார்டடாக போட்டுருவோம் அப்படின்ற டிசைட் பண்ணிவிட்டு அதனால தான் ரெக்கார்டட் போடுறேன். ஓகே, மறக்காமல் பார்த்துருங்க. சரி, இன்னைக்கு வந்து என்னென்னா டைம் அண்ட் ஒர்க். இது வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டாபிக் இன் அரித்மெட்டிக். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த டாப்பிக்கில் சம்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். சரி, இப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன பண்ணணும், டைம் அண்ட் ஒர்க்னா என்ன, இதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா வந்து ஒர்க்கு. இதுதான் இந்த ஒர்க்கு ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம். இது வந்து ஃபார்முலா அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். உங்களோட எஃபிஷியன்சி, உங்களால் எவ்வளோ வேலை பார்க்க முடியும் அப்படின்றதையும், நீங்கள் எவ்வளோ டைமுக்கு அந்த ஒர்க்கை பார்க்குறீங்க அப்படின்றதையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்துவிடும். சரியா? உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 5 பார்ட் எஃபிஷியன்சி இருக்குது. எனக்கும் இன்னொருத்தனும் கம்பேர் பண்ணுறேன், ஏ அண்டு பி. சரியா? இந்த ஏ தான் நான், இன்னொருத்தன் பி. எனக்கு வந்து 5 எஃபிஷியன்சி இருக்குது, அவனுக்கு 3 எஃபிஷியன்சி இருக்குது. சரியா? இந்த 5 எஃபிஷியன்சியை வச்சு நான் இது வந்து எஃபிஷியன்சி. சரியா? அடுத்தது வந்து டைம். எனக்கான டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் செய்கிறேன். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு 15 நாள் செய்கிறான். சரியா? அப்போது நான் பார்த்த ஒர்க் வந்து 50, அவன் பார்த்த ஒர்க் வந்து 45. சரியா? இதுதான் ஒர்க்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரியா? ஒர்க்குன்றது இப்படி தான் கண்டுபிடிக்கும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட கோர் ஐடியா, ஒரு மெயின் ஐடியா என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒர்க்கை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கும். இந்த ஒர்க் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒர்க்கு அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சம்மாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். சரியா? இதில் மெயின் ரோல் ப்ளே ஆகிற ஒரு கான்செப்ட் என்னென்னா எல்சிஎம். எப்படி எல்சிஎம்? இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு 20 டேஸில் ஒரு ஒர்க்கை பண்ணி முடிக்கிறேன். பி அப்படின்றவன் ஒரு 30 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறான். இவ்வளோ தான் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு பி வந்து இண்டிவிஜுவலாக தனியாக அந்த ஒர்க்கை எவ்வளோ நல்லா செஞ்சு முடிப்பான் அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ தான் கொடுப்பாங்க. சரியா? இப்போது இந்த ஒர்க்கை தான் நம்ம இது நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எப்பயுமே. எஃபிஷியன்சியையோ இல்லை டோட்டல் ஒர்க்கையோ எல்சிஎம் எடுக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் டேஸ் அதை வச்சு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சரி, இது எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த எல்சிஎம் இப்போ வந்து 20, 30 அப்படின்றது 60 அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்குமே ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் இது தெரியும் 60 தான் அப்படின்ட்டு. இப்போது ஒரு வேலை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25, 35 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25, பிக்கு வந்து 35 இருக்குது. இது டக்குன்னு நமக்கு தோணாது எல்சிஎம். இது வந்து பார்த்தோன்னே தெரியும் 60 அப்படின்ட்டு. இது பார்த்த உடனே என்ன இது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இதை நம்ம எப்படி எஃபிஷியன்சி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? அதாவது நம்ம அந்த ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, இப்படி டாப் போட்டு இப்படி போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லி முடிச்சிட கான்செப்டை, அதுக்கப்புறமா ஷார்ட்கட் போகும். இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க்கு. இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் டேஸ், எனக்கு போட்டால் எஃபிஷியன்சி கிடச்சிடும்ல. இந்த இருக்குல்ல, ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி டு டைம் அப்படின்னா
எனக்கு என்ன வேணும், எஃபிஷியன்சி தான் வேணும் அப்படின்னா ஒர்க் பை டைம். சரியா? எனக்கு ஒர்க் வந்து எப்பயுமே 60 தான், ரெண்டுத்துக்குமே 60 தான் ஒர்க்கு. ரெண்டுத்துக்குமே எனக்கு டோட்டல் ஒர்க்கு 60. அப்போ எனக்கு ஏவோட எஃபிஷியன்சி என்ன வரும், 3ன்னு வரும். பியோட எஃபிஷியன்சி 2ன்னு வரும். சரியா? இதுதான் எனக்கு இப்போ எஃபிஷியன்சி. இப்போ என்ன கேட்குறாங்க, பி வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஒர்க்கை பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பான்னு கேட்குறாங்க. அப்போது டோட்டல் ஒர்க்கு 60, பியோட எஃபிஷியன்சி எனக்கு 2. சரி, கொஷின் இப்படி இருக்காது, ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்ந்த மாதிரி எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து கொஷின்லேயே இருக்கல, நான் கொஷினை தப்பாக கேட்டேன். ஏபி சேர்ந்த மாதிரி எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிப்பாங்க. அப்போது 60 இந்த எஃபிஷியன்சியை எப்பயுமே ஆட் பண்ணிடணும். ஆன்சர் வந்து 12. எப்பயுமே இந்த டோட்டல் டைமை ஆட் பண்ணவே கூடாது, எஃபிஷியன்சியை தான் நம்ம ஆட் பண்ண முடியும். சரியா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து 25, 35 இருக்குது. இப்படி இருக்குது. எனக்கு எக்ஸாமில் வந்து டக்குன்னு எனக்கு இதுக்கு எல்சிஎம் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஏபி 25, 35. சரியா? இது என்னது ஆக்சுவலாக, இது வந்து நமக்கு டைம். சரியா? 25 டேஸ். சரியா? 25 டேஸ். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே அடிச்சு விட்ருங்க. 5, 7 ரேஷியோ எனக்கு என்னென்னா 5:7. 7 எதுக்கான ரேஷியோ இதுன்னு கேட்டிங்கன்னா, டைமுக்கான ரேஷியோ. டைம் அப்படின்றதுக்கான ரேஷியோ. எனக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இதை அப்படியே உல்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ. கண்டுபிடிச்சாச்சா? எப்படி நான் உல்டா பண்ணேன், ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமா. எஃபிஷியன்சியும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த டி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க்கு பை டைம்னு தான் வரும். சரியா? டிவைடட் பையில் தான் இந்த டைம் இருக்கும். அதே மாதிரி டைம் கண்டுபிடிச்சாலும் ஒர்க்கு டிவைடட் பை எஃபிஷியன்சின்னு தான் வரும். அதாவது மல்டிபிள் பண்ணுற மாதிரி வராது, உங்களுக்கு டிவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இந்த டைம் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். சரியா? இப்போ உங்களுக்கு ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:7 டைம் ரேஷியோ. எஃபிஷியன்சி ரேஷியோ 7:5. இப்போ நல்லா பார்த்துங்க, 25 அப்படின்றது நம்பர் ஆஃப் டேஸா, 7 அப்படின்றது ஏவோட எஃபிஷியன்சியா. அப்போ 25 இன்ட்டு 7 தான் உங்களுக்கான டோட்டல் ஒர்க்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 175 தான் உங்களுக்கான டோட்டல் ஒர்க். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? எல்லாத்துக்குமே. இப்போ ஏபி மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு ஆள் சின்னு ஒரு ஆள் உள்ளே வராங்க, அவங்களோட டோட்டல் ஒர்க் வந்து 50ன்னு வச்சுக்கோங்களேன், 50 டேஸ். இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஏபி 25, அதாவது நான் சிம்பிளாக போட்டுறேன், ரொம்ப வளரம் போடாமல் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டேன்ல எப்படி தான் போகணுன்ட்டு. இப்போ எப்படி போகிறேன்னு பாருங்களேன். 25, 35 இது அடிச்சிங்கன்னா 5, 7. நான் இங்கேயே மாற்றிடுறேன் 7, 5 அப்படின்ட்டு. சரி, அடுத்து இப்போ இந்த பிசி எடுத்துக்கலாம், இல்லைனா ஏசி எடுத்துக்கலாம், எதனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிசி எடுத்தீங்க அப்படின்னா இதை அடிச்சிங்கன்னா 7, அதாவது இதுக்கு 7 வரும், இதுக்கு 10 வரும். அதாவது பிக்கும் சிக்கும் 7:10 ரேஷியோ அப்படின்னா இங்கே போடும்போது உல்டாவாக போடுறோம். பிக்கு 10 அப்படின்றதும் சிக்கு 7 அப்படின்றதும் போடுறோம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம அடித்து கொடுக்குறது டைம் ரேஷியோ, ஆனால் நம்ம இங்கே போட போகிறது எஃபிஷியன்சி ரேஷியோ. எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ போட்டால் தான் எனக்கு கண்டுபிடிக்கிறதுமே எனக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். சரி, இதை அடிச்சிட்டிங்கன்னா இந்த 5 அடிச்சிடலாம். 14, 10, 7 இதுதான் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. சரி, இப்போ டைம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு எஃபிஷியன்சி, இப்போ 14 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கான டைம் 25. 14 × 25 இதுதான் டோட்டல் ஒர்க்கு. சரி, எனக்கு ஏ வேண்டாம், பியை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா 10 × 35 350 இதுதான் ஒர்க்கு. இதை மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு 350 தான் வரும். அதே மாதிரி இந்த 7 × இந்த 50 இதை மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு 350 தான் வரும். டோட்டல் ஒர்க்கு எப்போயுமே 3க்கும் சேமாக தான் வரணும். வந்தால் தான் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் எஃபிஷியன்சி கரெக்டுன்னு அர்த்தம். இதை வச்சு தான் அடுத்து உங்களுக்கு
என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் அதாவது ஏவும் சியும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ டைம் வரும், இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சரை பண்ணிடலாம். ரைட்டா? இதுதான் வந்து டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் கான்செப்ட். ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம், இல்லைனா எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அந்த ரேஷியோவை அப்ளை பண்ணி அவங்க என்ன டைம் கேட்குறாங்க, யார் யாரும் சேர்ந்து பண்ணுறதுக்கான டைம் கேட்குறாங்கன்றதை கண்டுபிடிக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்களா, டைப் 1 டைப் 2 அப்படின்ட்டு அந்த மாதிரி பார்ப்போமா? உங்களுக்கு அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி இருக்கிற எல்லா டைப்பையும் சொல்லிடுறேன், இதையும் தாண்டி கேட்கலாம். சரியா? எக்ஸாமில் வரும்போது நம்ம வந்து அந்த கான்செப்டை வச்சு அந்த டைப்பை பிடிச்சிடலாம், எந்த டைப்பில் கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவை நம்ம எடுத்துடலாம். சரி சரி, இப்போ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 சேர்ந்து ஒரு டைமில் முடிக்கிறாங்க. நான் வந்து வேல்யூலாம் போடலை, ஒரு சில சம்முக்கு மட்டும் நான் வேல்யூ போட்டு காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு சம்முக்கும் வேல்யூ போட்டு கொஷின் மாதிரி ஃப்ரேம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துரும். நான் ஜஸ்ட்டு கான்செப்டை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து நான் வந்து அந்த டைப்போட எல்லா சம்ஸையும் கொண்டு வந்து காட்டுறேன். சரி, அடுத்தது இப்போ ஏபிசி வந்து ஒரு 10 டேஸில் 15 டேஸில் முடிக்கிறாங்க, ஏதோ ஒரு சம் டேஸ் முடிக்கிறாங்க. இப்போ பி மட்டும் ஒரு டேஸில் முடிக்கிறாங்க, சி மட்டும் இன்னொரு டேஸில் முடிக்கிறாங்க. சரியா? இப்போ 3க்கும் ஒரு டைம் கிடச்சிருமா? டைம் 3க்குமே எனக்கு கிடச்சிருச்சு. இதிலிருந்து நம்ம அடுத்த கொஷினை ரீட் பண்ணவே தேவையில்லை. இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கலாம். 3க்குமே டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3க்குமே சேர்ந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக பிக்கான எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடலாம், சிக்கான எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி ஏ அப்படின்றதுக்கான எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? இது வந்து டோட்டல் எஃபிஷியன்சி கிடச்சிருமா? எப்படி கிடைக்கும்? இந்த ஒர்க்கையும் இந்த ஒர்க்கு டிவைடட் பை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 5, இங்கே 10, இங்கே 15ன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கு டிவைடட் பை இந்த 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எஃபிஷியன்சி கிடச்சிரும், ஏபிசிக்கான எஃபிஷியன்சி கிடச்சிரும். இதிலிருந்து பிசி கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஏக்கு எஃபிஷியன்சி கிடச்சிரும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அடுத்து கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். சரியா? இது ஒரு டைப். இதுதான் பேசிக் டைப், நார்மல் டைப். சரியா? அடுத்து டைப் 2. இது வந்து கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இதில் எப்படி கேட்பாங்கன்னா, ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க, சி கொடுத்துருவாங்க. ஏபிசி மொத்தமாக சேர்ந்த மாதிரி எவ்வளோ டைமில் முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை பார்த்தோம்ல, அதோடு சேர்ந்தது தான் இதுவும். அது பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சரி, அடுத்தது டைப் 2. டைப் 2 எப்படி இருக்குன்னா, ஏ ப்ளஸ் பி இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு டைமில் முடிக்கிறாங்க. பி ப்ளஸ் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டைமில் முடிக்கிறாங்க. அப்புறம் ஏ ப்ளஸ் சி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டைமில் முடிக்கிறாங்க. சரியா? இப்படி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக யாராவது ஒரு ஆள் பி மட்டும் அந்த டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பா? இதுதான் கொஸ்டினாக இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நார்மல் இப்போ சொன்ன அதே கான்செப்ட் தான். டைம் கொடுத்துட்டாங்களா, 3த்துக்குமே டைம் கொடுத்துட்டாங்களா, நம்ம ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு எதுக்கான எஃபிஷியன்சி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பிக்கான எஃபிஷியன்சி கிடைக்கும், பி ப்ளஸ் சிக்கான எஃபிஷியன்சி கிடைக்கும், இதுக்கான எஃபிஷியன்சி கிடைக்கும். எப்படி? இந்த ஒர்க்கு பை இங்கே ஒரு டைம் இருக்கும்ல, இங்கே வந்து ஒரு 7, 8, 10 இப்படி இருக்குன்னா ஒர்க்கு டிவைட் பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பிக்கான எஃபிஷியன்சி கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க்கு பை 8 போட்டிங்கன்னா பி ப்ளஸ் சிக்கான எஃபிஷியன்சி இப்படி கிடச்சிடும். சரி, இப்போது வேறு என்ன கண்டுபிடிக்கும்? இப்போ எனக்கு எஃபிஷியன்சி எனக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா, கம்பைன்டு எஃபிஷியன்சியாக தான் கிடச்சிருக்கு. ஏபிக்கு சேர்ந்த மாதிரி எஃபிஷியன்சி கிடச்சிருக்கு, பிசிக்கு சேர்ந்த மாதிரி எஃபிஷியன்சி கிடச்சிருக்குது, ஏ அண்டு சிக்கு சேர்ந்த மாதிரி எஃபிஷியன்சி கிடச்சிருக்குது. சரியா?
இப்படி கிடச்சிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாமான்னு கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இதை எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 15 வருமா, ஒரு 25 வருமா? 25. இது வந்து என்னென்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2A இருக்குது, 2C இருக்குது, 2B இருக்குது. அப்போ A + B + C = 25/2. சரியா? இதுதான் உங்களுக்கு டோட்டல் எஃபிஷியன்சி ஆஃப் ஆல் தி 3. சரியா? ABC 3 பேருக்கான டோட்டல் எஃபிஷியன்சி தான் 25/2ன்னு வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எனக்கு இண்டிவிஜுவலாக A மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த B + Cயை இங்கே அப்ளை பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா A கிடச்சிருமா? அதே மாதிரி B தான் வேணும் அப்படின்னா A + C, இந்த இடத்துல A + C, இதிலேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு B கிடச்சிருமா? அதே மாதிரி C வேணும்னா எனக்கு A + Bயை மைனஸ் பண்ணிடணும். 7 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு C கிடச்சிரும். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனித்தனியாக எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க இண்டிவிஜுவலாக என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன கேட்குறாங்க? Bக்கான டோட்டல் டைம் டேக்கன் தான் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் டைப் 2. அடுத்தது வந்து டைப் 3. டைப் 3 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா இப்போ A வந்து ஒரு பர்டிகுலர் டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சம்மாவே எழுதுகிறேன். A வந்து 20 டேஸில் முடிக்கிறாப்புல, B 25 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாப்புல. சரி, இப்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் பண்ணுறாங்க. சரியா? 5 நாளைக்கு அப்புறம் A இல்லைனா B யாராவது ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிடுறாங்க, அந்த ஒர்க்லேருந்து வெளியில் போயிடுறாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க மட்டும் எவ்வளோ நாள் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டோட்டலாக எவ்வளோ பேர் 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. 2 மாதிரி கேட்பாங்க. இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதானே? இதே தான் டோட்டல் டைம். நமக்கு டைம் இருக்கா, எஃபிஷியன்சி ஃபிக்ஸ் பண்ணீங்க, டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி 5ன்னு வரும், இது 4ன்னு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேரும் வெறும் 5 நாளைக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. சரியா? அப்போது இப்போ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே விஷயமே. சரி, நான் அந்த கொஷின் அப்படியே வாசிக்கிறேன். இஃப் தே ஸ்டார்ட் ஒர்க் டுகெதர் பட் ஆஃப்டர் 5 days B left the work. சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 நாளைக்கு பண்ணுறாங்க. சரி, இப்போது ஃபார்முலா எழுதிக்கிறேன். உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃபார்முலா எழுதிடுறேன். சரியா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ஃபார்முலாவை எழுதிடுறேன். எஃபிஷியன்சி இன்டூ டைம். சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5 நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்த எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9. சரியா? எஃபிஷியன்சி போட்டுட்டேன். இன்ட்டு டோட்டல் ஒர்க்கு பண்ணணுமா? டோட்டல் ஒர்க்கு உங்களுக்கு என்னென்னா டோட்டல் டைம் 5 நாளைக்கு பண்ணுறாங்க. சரியா? 5 நாள் பண்ணதுக்கப்புறம் B லெஃப்ட் ஆயிடுறான். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் த ஒர்க்கு கம்ப்ளீட்டட். பார்ட் ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீஷன். சரியா? இது எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 100ல் 45 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? 45 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மிச்சம் 55 ஒர்க்கை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதான் விஷயமே. சரி, இப்போது 9 × 5 45. இதுக்கப்புறம் B லெஃப்ட் ஆயிடுறாங்க. B லெஃப்ட் ஆனால் இப்போ A மட்டும் தானே இருப்பாங்க. இப்போ A மட்டும் 5 எஃபிஷியன்சி வச்சுருக்குறாங்க. 5 எஃபிஷியன்சி எத்தனை நாளைக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. சாரி, அது வந்து எக்ஸு. சரியா? எக்ஸ் இது பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 days ஃபினிஷ் ஆகிடும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் ஒர்க்கு, டோட்டல் டைம் டேக்கன் பை A and B டுகெதர் டு ஃபினிஷ் த ஜாப் அப்படின்னு கேட்பாங்க. இது 45. இது எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? உங்களுக்கு 11 வருமா? ஆன்சர் உங்களுக்கு என்ன கொஷின் என்ன கேட்குறேன்னா
how many days total work would be finished. டோட்டல் ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. எனக்கு இது வந்து 11 அப்படின்றது இந்த 5 நாளைக்கு அப்புறம் முடிக்கக்கூடிய டைமு. எனக்கு டோட்டலாக என்ன வரும் அப்படின்னா இந்த 11 ப்ளஸ் இந்த ஆல்ரெடி ஒரு 5 டேஸ் முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி சேர்ந்து வரும். ஆன்சர் உங்களுக்கு 16 டேஸ். சரியா? இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். இனிஷியலாக பழகிட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? இது டைப் 3. டைப் 3 என்னன்னா, அதாவது மேன் லீவிங், இது வந்து லீவிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒர்க்கை பார்த்துட்டு அவன் வெளியில் போயிடுறான், மிச்சம் ஒர்க்கை இருக்கிற ஒருத்தை மட்டும் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். சரி, இது வந்து சம்ஸ் கொண்டு வரும்போது நல்லாவே டீச் பண்ணிடுது. அடுத்தது டைப் 4. டைப் 4ல் என்னென்னா, டைப் 4 கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இதிலே வந்து நான் லாஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக சொல்லியிருக்கிறேன்னா ஏபிசின்றதை மட்டும் வச்சு. இப்போ இது வந்து எப்படின்னா ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. இது வந்து ஒரு 30 டேஸு, இது வந்து ஒரு 20 டேஸு, இவங்க ஒரு 10 டேஸ் இப்படின்னு கொடுத்துட்டு இதே மாதிரி தான் லீவிங் கான்செப்ட் தான் இதுவும். இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. முடித்ததுக்கப்புறம் பியும் சியும் எஸ்கேப் பண்ணுறாங்க, ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் பண்ணுறான். இது ஆக்சுவலாக டைப் 2ல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதோட கம்பைண்டு டைப் 2 அண்டு டைப் 3யோட கம்பைண்டு தான் அது. இதுக்கு எப்படி ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதுக்கு டோட்டல் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கிறோம், பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டோட்டல் கிடச்சிரும். அதில் வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு ஏ வேணும்னா இந்த பி ப்ளஸ் சியை மைனஸ் பண்ணி ஏவை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி பிசி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சியாக கண்டுபிடிச்சிடலாம். இண்டிவிஜுவலாக ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சியாக கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு ஈஸி தான். சரியா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்ததுக்கப்புறம் பியும் சியும் எஸ்கேப் ஆடுறாங்க. அப்போ ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து 10 நாள் வேலை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பிஎஸ்சியும் கலந்து போயிடுறாங்க, ஏ மட்டும்தான் இருக்கான். அந்த ஏ மட்டும் எவ்வளோ நாள் பண்ணுறான்றது எனக்கு தெரியாது. அந்த டோட்டல் ஒர்க்கு சேர்ந்து தான் இந்த ஒர்க். சரியா? இந்த ஒர்க்கு ஏதோ ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி ஏக்கும் வேல்யூ கிடச்சிரும், ஏபிசிக்கும் வேல்யூ கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் ஒர்க் அப்படின்றத கேட்பாங்க. சரி, டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பார்ட் ஆஃப் த ஒர்க்கு மட்டும் எவ்வளோ நாளில் முடியுதுன்ற மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுறோம். இப்போது டைப்பு 4 டைப் பார்த்துருக்கோமா? அடுத்தது 5th டைப். 5th டைப் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்ட். ஆல்டர்னேட் டேஸ். சரி, இது என்னன்னா, இப்போ ஏ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 டேஸ் வேலை பார்க்குறாங்களே, பி வந்து 7 டேஸ் வேலை பார்க்குறாரு. இப்போ பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நம்ம ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைமை இது இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சியாக கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க கொஷனை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, 2 பேரும் ஆல்டர்னேட்டாக வேலை செய்கிறாங்க. இது வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து 30 வரும். இதுக்கான எஃபிஷியன்சி 5, இதுக்கான எஃபிஷியன்சி 3. சரியா? ஏ 5, பி 3. இப்போது ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே 1ல்
ஏ வேலை பார்ப்பாப்புல, டே 2ல் பி வேலை பார்ப்பாரு, டே 3ல் ஏ, டே 4ல் பி. இந்த மாதிரி ஆட் டேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏ வேலை பார்ப்பாப்புல, ஈவன் டேஸ்லலாம் பி வேலை பார்க்குறாரு. இதான் கான்செப்ட். சரி, இப்படி கொடுத்துட்டு ஆல்டர்னேட் டேஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஆல்டர்னேட் டேஸில் யார் ஃபஸ்ட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்றத இண்டிவிஜுவலாக கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான டைமை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போது இண்டிவிஜுவலாக ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டே ஏ பார்க்குறாரு, செகண்ட் டே பி, தேர்ட் ஏ, ஃபோர்த் பி. இந்த மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகுது. இப்படி ரிப்பீட் ஆனால் அந்த ஒர்க்கு எத்தனை நாளாக முடியும்னு கேட்பாங்க. சரியா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக், ஒரு கான்செப்ட். இதை எப்படி போகணும் அப்படின்றத ஒரு ஓரலாக சொல்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டே 1 அண்டு டே 2 மொத்தம் எத்தனை நாள்? 2 நாள். 2 டேஸில் உங்களுக்கு ஏவோட எஃபிஷியன்சி என்னது, பியோட எஃபிஷியன்சி என்னதுன்னு பார்க்கலாம். 5, 3. சரியா? 2 நாளில் உங்களுக்கு 8 எஃபிஷியன்சியை வச்சு உங்களுக்கு வேலை நடக்குது. சரியா? 2 நாளில் 8 எஃபிஷியன்சியை வச்சு அந்த வேலை நடக்குது. சரி சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோட்டல் ஒர்க் இருக்குல்ல, இந்த டோட்டல் ஒர்க்கில் இந்த 2 நாள் இதுக்கு, அதாவது இந்த 2 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ஒரே சைக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகும். திரும்ப ஏபி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. சரியா? ஏபி ஏபி ஏபி, இந்த எத்தனை செட் ஆஃப் டேஸில் நடக்குதுன்றதை பார்க்கணும். ஒரு செட், இது ஒரு டேஸ், இது 2வது நாள். அப்போ 2 நாளில் தான் நடக்குது. 2 நாளில் தான் நம்ம இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ ஒருவேளை சி அப்படின்றத ஆட் பண்ணிட்டா அப்படின்னா, ஏ வந்து ஃபஸ்ட்டு டே, பி வந்து செகண்ட் டே, சி வந்து தேர்ட் டே அப்படின்னா 3 நாளாக பார்க்கணும். அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கணும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 30 இருக்குல்ல, இந்த 30 டோட்டல் ஒர்க்கில் இந்த டோட்டல் இந்த டோட்டல் ஒரு நிமிஷம். சரி, இப்போ 2 டேஸில் 8 ஒர்க் முடியுதா? 8 ஒர்க்கில் 8 எஃபிஷியன்சியை வச்சு பண்ணுறாங்களா 2 டேஸில்? அப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை நாளில் முடியும்? சாரி, ஒரு குழப்பத்திலே இருக்கு. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க.
சரி, ஓகே. இந்த சம்ம நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ 2 நாள்ல 8 எஃபிஷியன்சியை வச்சு ஒரு ஒர்க் முடிக்கிறாங்களா, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 30 டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பைல இந்த 8 போட்டுருவேன். இது வந்து ஒரு ஒரு ஹோல் நம்பராக எத்தனை வாட்டி மல்டிபிள் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் மல்டிபிள் ஆகுமா, 3 டைம்ஸ். சரியா? இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 இன்ட்டு இந்த 2 டேஸ். ஏன் இந்த ரெண்டை மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா, செட்டு 2 நாளில் இந்த 3 மடங்கு எஃபிஷியன்சியை வச்சு இந்த 2 நாள் நடக்குது. சரியா? அப்போ 6 டேஸில் 6 டேஸ் இப்போதைக்கு கம்ப்ளீஷன் ஆகிருக்குது. எப்போ அப்படின்னா ஆல்டர்னேட்டாக ஏவும் பியும் மாறி மாறி பண்ணும்போது இன்னும் நமக்கு இந்த ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. எவ்வளோ முடியலை அப்படின்னா, இது டிவைட் பண்ணேன்னா உங்களுக்கு 24 தானே வரும். மிச்சம் எத்தனை ஒர்க் இருக்குது? 6 ஒர்க் இருக்கா? இந்த 6 ஒர்க்கை அடுத்து யார் பார்க்க வரும் அப்படின்னா இந்த ஏ தான் பார்க்க வரும். ஏன்னா இந்த 3 அப்படின்றது எனக்கு அந்த சைக்கிள் முடிஞ்சு போச்சு. ஏ அண்டு பி இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சைக்கிளாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்ப அந்த 6 ஒர்க்கை ஏ அப்படின்ற திரும்ப அந்த அவன் தான் ஃபஸ்ட்லேருந்து பார்க்க வருவோம். அப்போ ஏ எவ்வளோ எஃபிஷியன்சி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5 எஃபிஷியன்சி தான் வச்சுருக்கான். அப்போ இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. எனக்கு மொத்தம் 7 டேஸ் வந்துருச்சு. சரியா? இன்னும் உங்களுக்கு எத்தனை ஒர்க்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. எப்படி? மொத்தம் 30 24 பேச்சா? 24ல் 24ல் மிச்சம் 6 இருக்கா? இந்த 6ல் 5 எஃபிஷியன்சி தான் போயிருக்குது. இன்னும் ஒரு எஃபிஷியன்சி வச்சுருக்காங்க. அதாவது 5 எஃபிஷியன்சி உள்ள ஏ அப்படின்றவன் இந்த 6 எஃபிஷியன்சி உள்ள ஒர்க்கை பண்ணுறான். அப்போ அவனுக்கு இன்னும் ஒரு ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. அந்த ஒரு ஒர்க்கை அடுத்து யாரை பார்க்க வருவான்னா பி தான் பார்க்க வருவான். அவன் எவ்வளோ எஃபிஷியன்சி வச்சுருக்கான்னா 3 வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணணும்னா 1/3 போட்டுறணும். இதுதான் டேஸ். இதுதான் நம்பர் ஆஃப் டேஸ். சரியா? கான்செப்ட் இது மட்டும் கொஞ்சம் அப்படியே உழட்டுற மாதிரியே தான் இருக்கும். சம் வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? இதை மட்டும் ஹோல்டில் வைங்க, நான் சம் வரும்போது டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ நிறையா கொஞ்சம் இது நம்ம டைவர்ஷன் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக உழட்டுறேன். சரியா? சரி, இப்போ எத்தனை டைப் போயிருக்கோம்? 5 டைப் இருக்குமா? அடுத்து டைப் 6. இதுலேயே இந்த ஆல்டர்னேட் டேஸ்லேயே இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் இண்டிவிஜுவலாக ஒரு ஒர்க்கை இத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டு இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடும். இது வந்து நார்மலாக பண்ணுறதா. சரி, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஏ வந்து எல்லா நாளுமே ஒர்க் பண்ணுறான். பியும் சியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் டேயில் ஏ ப்ளஸ் பி மட்டும் வேலை செய்கிறாங்க. செகண்ட் டேயில் ஏ ப்ளஸ் சி மட்டும் வேலை செய்கிறாங்க. அடுத்தது தேர்டு டேயில் ஏ ப்ளஸ் பி வேலை செய்கிறாங்க. ஃபோர்த்து டேயில் ஏ ப்ளஸ் சி. இந்த மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு எத்தனை நாளில் ஃபினிஷ் ஆகும்? இதுவும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? அதே கான்செப்ட் தான். நமக்கு எஃபிஷியன்சி தனித்தனியே தெரியுமா? இப்போது 2 நாளில், சரியா? இதுவும் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். இந்த 2 நாளில் நடக்கிற சைக்கிள் தான் திரும்ப 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 நடக்குது. சரியா? அப்போது 2 நாளில் உங்களுக்கு வந்து ஏ ப்ளஸ் பிக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கல. ஏ எஃபிஷியன்சி பி எஃபிஷியன்சி ஆட் பண்ணி போடுறீங்க. அதே மாதிரி ஏ அண்டு சி எஃபிஷியன்சி ஆட் பண்ணி போடுறீங்க. டோட்டலாக ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒர்க்கு வந்து ஒரு 200ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பண்ணுறேன். சரியா? இங்கே 2 நாளில் எனக்கு 15 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. 200 ஒர்க்கு எனக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகணும். சரியா? அப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 200 அப்படின்றத இந்த 15 டிவைட் பண்ண போகிறேன். ஏன் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஹோல் ஒர்க்கு, அதாவது எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் வராமல் கண்டுபிடிக்கிற ஒர்க்கு எவ்வளோ அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவேன்.
இது அடிச்சேன்னா எவ்வளோ வரும்? 13 வருமா? 13 வரும். சரி, இப்போ 13 வந்துருச்சு. மிச்சம் எனக்கு 5 ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். சரி, எனக்கு ஹோல் டேஸ் வந்து 13 நாள். எனக்கு இன்னொரு கொஞ்சம் நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் வரப்போகுது. அந்த ஃப்ராக்ஷனில் எனக்கு எத்தனை ஒர்க்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 ஒர்க்கு தான் பெண்டிங் இருக்குது. அந்த 5 ஒர்க்கை அடுத்து யார் பார்க்க வருவா? A + B, இந்த 2 பேர் சேர்ந்து தான் பார்க்க வராங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி உங்களுக்கு 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேரும் சேர்ந்து எஃபிஷியன்சி என்னது? 5. அந்த 5னால அந்த 5 ஒர்க்கை இவங்க 5 எஃபிஷியன்சி வச்சு பண்ணும்போது அந்த ஒரு டே கம்ப்ளீட் ஆகிடுமா? அப்போ 13 + 1 ஆன்சர் உங்களுக்கு 14 டேஸ்னு வரும். சரியா? இந்த மாதிரி கான்செப்ட். இது ஒரு டைப்பு. ஆக்சுவலாக லாஸ்ட் டைப் மாதிரியே தான், இதே தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சரி, அடுத்து என்னன்னா டைப் 7. இப்போ சில டைம் இப்படி கேட்பாங்க, A is twice as good as B. வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி லைன்லாம். இந்த வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா இது என்ன அப்படின்னா, A is twice as good as அப்படின்னா நல்லா பண்ணுறான்னு அர்த்தம். A வந்து 2 மடங்கு பியை விட நல்லா பண்ணுறான்னு அர்த்தம். அப்படின்னா இது வந்து டைமை சொல்ல வரல, எஃபிஷியன்சி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது உன்னை விட நான் நல்லா பண்ணுறேன், பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, நான் பெட்டராக பண்ணுறேன்னு அர்த்தம். அதுதான். சரியா? இது டைப்பில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி 1, 2ன்னு வருமா? டைம் ரேஷியோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1, 2ன்னு வரும். சரி, 1, 2 வந்துருச்சு. இப்போது வேறு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஏ வந்து பியை விட ஒரு 10 நாள் கம்மியாக வேலையை முடிச்சிடுறான் அப்படின்பாங்க. சரியா? இது வந்து ஆஸ் குட் அஸ் அப்படின்ற மீனிங் என்னென்னா எஃபிஷியன்சியை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நான் சொல்கிற லைன் என்னென்னா, A is finishing the work 10 days before B. இது வந்து நல்லா தெளிவாக கொடுத்துட்டாங்களே டேஸ். அப்போ நம்பர் ஆஃப் டேஸை வச்சு தான் இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நமக்கு டைமுக்கு ரேஷியோவும் கிடச்சிருச்சு. சரியா? இந்த டிஃப்ரென்ஸ் 2, இது ஒரு பார்ட். டைம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் அவன் டைமை ரொம்ப எடுத்துக்க மாட்டான். சரியா? அப்போ ஒரு நாள்லே ஒரு எஃபிஷியன்சியை வச்சு, சரி, ஒரு டைமை வச்சு இவர் முடிச்சிடறாப்புல, இவர் டபுள் டைம் எடுத்துக்கிறாப்புல. சரி, இது வந்து 10 days பிஃபோர் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் 10 daysன்னு அர்த்தம். அப்போ இது 10, இது 20, இதுதான் உங்களுக்கான டைமு. சரியா? எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 10 × 2ன்னு போடலாம், இல்லை 20 × 1ன்னு போடலாம். ரெண்டுமே உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு 20 தான். அடுத்தவங்க என்ன கேட்பாங்க? பி மட்டும் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா டுகெதர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுற எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து என்ன வரும்? 2 எஃபிஷியன்சி, இது 1 எஃபிஷியன்சி, 20/3ன்னு வரும். அவ்வளோதான். ஆன்சர் 6.66ன்னு வரும். புரிஞ்சா? இது ஒரு டைப். இது சும்மா ப்ரிலிம்ஸ் லெவல் தான். சரி, அடுத்து வந்து சரி, இப்போ இன்னொரு டைப் என்னன்னா, இது வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. M1D1H1 = M2D2H2. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க்கை ஈக்குவல் பண்ணுற ஒரு கான்செப்ட்னு அர்த்தம். எம்னா என்னென்னா மேன் பவர், அதாவது எஃபிஷியன்சி. ஒரு மேனோட எஃபிஷியன்சி, இல்லை பாயோட எஃபிஷியன்சி, கேர்ளோட எஃபிஷியன்சி, இந்த மாதிரி எஃபிஷியன்சி. இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். இது வந்து ஹவர்ஸ். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து, சரி இப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ ஏ அப்படின்றவன் இத்தனை நாள்
ஏ அப்படின்றவன் ஒரு 10 டேஸில் ஒர்க் பண்ணுறான். அந்த 10 டேஸ்லேயும் 5 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறான் இப்படின்றோம். சரியா? அடுத்தது பி. பி அப்படின்றவன் 15 நாள் ஒர்க் பண்ணுறான். அந்த 15 நாள்லேயும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 8 மணி நேரமாக தான் ஒர்க் பண்ணுறான் அப்படின்பாங்க. சரியா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ஏவும் பியும் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இது 0 0, இது 3, இது 2ன்னு அடிச்சு விட்றலாம். இதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 12, அப்போ 5A = 12Bன்னு வரும். அப்போ ஏக்கும் பிக்குமான உங்களுக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிரும். சரியா? இதுதான் எஃபிஷியன்சி. சரி, இப்போ எனக்கு எஃபிஷியன்சி கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னாலே நமக்கு கான்செப்ட் என்னென்னா ஒர்க் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான், ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். சரி, எப்படி ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறது? இதா இருக்கா 12, சரி பின்னு போட்டோன்னா 5. இப்போ 1 B5 அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஏக்கு 12 அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லாமே சேமாக தான் வரும். இப்போ ஏக்கு 12 அப்படின்றத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 12 × 50. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான டோட்டல் ஒர்க்கு. இந்த டோட்டல் ஒர்க்கை அடுத்து என்னது, ஏ மட்டும் பண்ணால் இல்லை பி மட்டும் பண்ணால் இந்த மாதிரி அவ்வளோதான். இதுதான், அதாவது ஒர்க்கை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். மேன் பவர், நம்பர் ஆஃப் டேஸு, ஹவர்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம 2 சைடுமே ஈக்குவல் பண்ணி அப்படின்னா 2 பேருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். அந்த எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எஃபிஷியன்சியை ஏதாவது ஒரு இதில் ஏக்கு ஏவோட எஃபிஷியன்சி மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாயிடும். சரியா? அதுக்கான எஃபிஷியன்சியை அதுக்கான இடத்துல பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடும் உங்களுக்கு 600 தான் வரும். இங்கே 600, இங்கே ஒரு வேளை இங்கே ஒரு தப்பாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், அதே தான் வரும். பிக்கு பதிலாக 5 5 × 15 × 8, 8 × 5 40, 40 × 15 உங்களுக்கு 600 தான். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். ரைட்டா? இது ஒரு கான்செப்ட். சரி, ஓகே. இது தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இதில் 9 கான்செப்ட் வந்துருச்சா? பரவாயில்லையே. 9 தானே, 9th கான்செப்ட் என்னன்னா வேஜஸ். வேஜஸ் அப்படின்னா சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போது லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இருக்கேன், நான் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 15 நாளில் முடிக்கிறேன். இன்னொருத்தர் இருக்கான், அவன் ஒர்க்கை வந்து 25 நாளில் முடிக்கிறாப்புல. இப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரு என்ன கிடைக்கும், எஃபிஷியன்சி கிடைக்கும். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 75னா இது 5, இது 3 எஃபிஷியன்சி. இப்போது வேஜஸ் அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இப்போது ஒருத்தனுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கான் அப்படின்னா வெறும் வாரத்தில் 5 நாளில் ஒரு 2 நாள் தான் வேலையாக பார்க்குறான். அவனுக்கு எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5 எஃபிஷியன்சி தான் வச்சுருக்காப்புல. அப்போ அவனுக்கு டோட்டல் ஒர்க்கே 10 ஒர்க்கு தான் முடிக்கிறான். சரியா? இன்னொருத்தன் நல்லா வேலை பார்க்குறான், ஒரு 10 எஃபிஷியன்சி வச்சுருக்காப்புல. இது என்ன சொன்னேன், 5ன்றது சரி, இது வந்து 10 இல்லை 5, 5 நாளுமே வேலை பார்க்குறாப்புல. இது டைம் சொன்னல, இவன் 2 நாள் தான் வேலை பார்க்குறான், இவன் 5 நாள் வேலை பார்க்குறான். வாரத்தில் 5 நாளுமே வேலை பார்க்குறான். இவன் எஃபிஷியன்சி நல்லா வச்சுருக்கான், ஒரு 10 வச்சுருக்காப்புல. அப்போ 50 ஒர்க்கை இவன் கம்ப்ளீட் பண்ணுறான். சரி, இப்போ டோட்டல் வேஜஸ் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 rupees இது எப்படி நம்ம பிரித்து கொடுப்போம்? இவன் எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் அப்படின்றத வச்சு தானே பிரித்து கொடுப்போம். அப்போ 1:5 ரேஷியோவில் தான் இந்த ஃபஸ்ட்டு பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் பிரித்து கொடுப்போம். 1:5 அப்படின்னா டோட்டல் பார்ட்டு 6, 1000/6 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணி இந்த சோம்பேறி பையலுக்கு கொடுத்துருவோம். சரியா? வர்ற ஆன்சரை × 5 பண்ணி
இவனுக்கு கொடுத்துருவோம். ஸோ வர்ற ஆன்சர் இவனுக்கு 5 மடங்கு அதிகமாக இருக்கும். சரி, இப்படி தான் நம்ம வேலைக்கான சம்பளத்தை பிரித்து கொடுப்போம். அந்த கான்செப்ட் தான் இது. இது புரிஞ்சா? ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோம், ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். அந்த எஃபிஷியன்சி எந்த மாதிரி பிரித்து கொடுப்போம் அப்படின்னா, எப்போயுமே நீ எவ்வளோ வேலை பார்த்துருக்கியோ அந்த வேலைக்கான சம்பளம் மட்டும் தான் உனக்கு கிடைக்கும். அப்போ அந்த ரேஷியோவில் தான் பிரித்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் ஒர்க் அண்ட் வேஜஸ் ஒர்க் கான்செப்ட். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் அடுத்த சம்பளம் வந்து கிளாஸஸில் சம்மு கொண்டு வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இது ஜஸ்ட்டு ஓரலாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, மொத்தம் உங்களுக்கு 9 கான்செப்ட் வந்திருக்கு. இன்னொரு 2 கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வேஜஸோட சேர்த்து இந்த ஆல்டர்னேட் டேஸ் சொன்ன பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டாப்பிக்கு, அந்த 2ம் சேர்ந்த மாதிரி கேட்பாங்க. அது கொஞ்சம் பிஓ லெவல் சம்மாக இருக்கும். சரியா? உங்களுக்கு இதோட கான்செப்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இது தாண்டி ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் வந்து சம்ஸ் பார்க்குறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம வந்து சம்ஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பை பாய், see you.